தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ இனி அனாதை அல்ல, என் இரத்தத்தால் உன்னை மீட்டு கொண்டேன். உனக்கு அருகில்தான் நான் இருக்கிறேன், கலங்காதே. எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நான் பாவி, தேவன் என்னை ஏற்பாரா, நான் கடவுளை விட்டு வெகு தூரம் வந்து விட்டேனே என்று குற்ற உணர்வோடு ஒதுங்கி நிற்கிறீர்களா? வேதத்தில் கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போனான். பாவம் அவனை பிரித்தது. ஆனால் அவன் திரும்பி வந்தபோது தகப்பன் ஓடி சென்று அவனை முத்தமிட்டு அணைத்து கொண்டார். அதுபோல பாவமும் உலக கவலைகளும் உங்களை தேவனை விட்டு தூரமாக்கி இருக்கலாம். ஆனால் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் அந்த தூரத்தை அழித்து விட்டது. இனி நீங்கள் அந்நியர் அல்ல. ஒரு பாலம் எப்படி 2 கரைகளை இணைக்கிறதோ அப்படியே இயேசுவின் இரத்தம் உங்களை தேவனோடு இணைத்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தனிமை உணர்வு வரும்போதெல்லாம் இயேசுவின் இரத்தம் என்னை தேவனிடம் சேர்த்திருக்கிறது, நான் அனாதை அல்ல என்று அறிக்கை செய்யுங்கள். அப்போது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து அவரே உங்களுக்கு துணையாய் இருப்பார். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உங்களை சுத்திகரித்து தேவனுக்கு மிக அருகில் கொண்டு வருவார். இயேசுவே உங்களுக்கு ஆக சிறந்த துணை. ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துணையான கர்த்தாவே, தூரமாயிருந்த என்னை உமது இரத்தத்தால் சமீபமாக்கினீர். இனி நான் உமக்கே சொந்தம். உமது அன்பில் என்னை அரவணைத்து ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.